ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரி சீன்ஸ் அதிகமாக காமிச்சா விகா ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குமரனை எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக விஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. குமரனோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா நேரடியாக போய் குமரனை வந்துட்டு ரொம்ப விஷ் பண்ணுவாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, நீங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, டாப் 10ல் வந்துட்டு நம்பர் 1 வந்திருக்கீங்க, இதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், தப்பாக யோசிச்சிட்டேங்க, சாரிங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. பட் விஜய் தான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா விஜயும் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டார், அண்ட் குமரனும் வந்துட்டு யார்கிட்டையுமே இது சொல்லியிருந்திருக்க மாட்டார். கங்கா அவ்வளோ தூரம் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு விஷ் பண்ணதும் குமரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கங்கா இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான், அங்கே நிற்கிறாரு பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி எனக்காக இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு எனக்கு பின்னாடி இருந்த என்னோடய வெற்றிக்காக எல்லா காரணமாகவும் இருந்தது விஜய் மட்டும்தான். பட் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாமே புதுசாக அவருமே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு பாரு. நம்ம காவேரி மாதிரி தான் விஜயும், எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லது பண்ணிவிட்டு எல்லாம் நல்லதாகவும் நினச்சிட்டு எதுவுமே தான் பண்ணாத மாதிரியும் அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எப்படி நிற்கிறாரு பாரு. பிரதர் இங்கே வாங்க பிரதர், கண்டிப்பாக இது எல்லோரும் முன்னாடி நான் சொல்லியே தான் ஆகணும், நான் உங்களுக்கு எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன், வாங்க சொல்லியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் காவேரியை கூப்பிட விஜய் இருந்துட்டு சொல்லுவார், பிரதர் என்ன பிரதர் நமக்குள்ளே இதெல்லாம் போய் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா, நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணது ஒரு பிரதராக நினச்சி தான் பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்லி பெருமைப்படுத்தணுன்ற அவசியமும் கிடையாது, நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் சொல்லுவார், பிரதர் நீங்கள் சொல்ல வேண்டாம்னு எதிர்பார்த்தாலும் பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்ன இவ்வளோ தூரம் கொண்டாடும் போது இதுக்கான முக்கிய காரணமே நீங்கள் தாங்கிறத நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி இருந்துட்டு உடனே கிண்டல் பண்ணுவாங்க, மாமா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இவரை சொல்கிறீங்க, இவர் உங்களை சொல்கிறாரு, உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன தான் சீக்ரெட் நடக்குது, நீங்கள் 2 பேர் வந்துட்டு தனியாக டெய்லி வாக்கிங்கெல்லாம் போயிட்டுருப்பீங்க, நானும் அக்காவும் வந்து சந்தேகப்பட்டோம், நீங்கள் ஏதோ வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அக்கா கூட புலம்பிக்கிட்டு இருந்தா, பட் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னா என்ன தான் நடந்தது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ கங்கா, இவ்வளோ நாள் நான் ஷூட்டிங்னு சொல்லிட்டு போவேன் தெரியுமா, அது எல்லாமே வந்துட்டு கதாநாயகன் ஷோக்கான ஆடிஷனுக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஒவ்வொரு ஆடிஷனுமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதுக்கான எல்லா அட்வைஸும் கொடுத்து என்னை பின்னாடி இருந்து ஊக்குவிச்சு ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு எல்லா ஆடிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சது நம்ம விஜய் மட்டும்தான். ஏன் சொல்ல போகணுன்னா இந்த கதாநாயகன் ஒரு ஷோ வந்துட்டு வரப்போகுது, விஜய் டிவியில் இந்த மாதிரி நடக்க போகுது, இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து என்னை ஆடிஷனில் வந்துட்டு சேர்த்து விட்டதே அவர் தான்மா, இதெல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு எப்படி நிற்கிறாரு பாரு பிரதர், நான் இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன், இது நான் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கண் கலங்கி வந்துட்டு நிற்பார். உடனே கங்கா வந்துட்டு விஜய் பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப நன்றிங்க, நானும் வந்துட்டு இவர் நடிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்தேன், பட் இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு திறமை இருக்குது, இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், காவேரி எப்படி எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எப்போவுமே வந்துட்டு நிற்பாலோ அதே மாதிரி நீங்கள் இப்போ நிற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இதை வார்த்தையால் வெளிப்படுத்தவே முடியல, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுவாங்க கங்கா. உடனே விஜய் சொல்வார், என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க, இது வந்துட்டு இந்த பிரதரோட டேலண்ட்டை முக்கியமாக சொல்லணும்னா அவரோட டேலண்ட்டை அவர் வெளிப்படுத்தி வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு, இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இடையில வந்துட்டு ஷாப்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு கங்கா, பட் எதுவுமே வந்துட்டு தெரியாத மாதிரி நிற்கிறாரு பாரு அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்படி கலராக ட்ரெஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கீங்களா, உங்களை டோட்டலாக மாற்றினதே விஜய் தானா, இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்கங்க, நான் கூட ஸ்டார்டிங்கில் உங்களை வேறு எப்படியோலாம் நினச்சேன், ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காரே, நம்ம குடும்பத்தோடு ஒத்து போகாமல் இருக்காரேன்ட்டு, பட் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மனசாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்களும் காவேரியும் 100 வருஷம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அன்பை வெளிப்படுத்தி ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே, உங்கள் 2 பேர்த்தோட மனசும் ஒரே மாதிரி தான், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்க, காவேரிக்கு நீங்களும் உங்களுக்கு காவேரியும் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க, நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, காவேரி தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி காவேரி தோளில் கை போட்டுட்டு வந்துட்டு சிரிப்பார். உடனே காவேரி நினைப்பாங்க, எல்லாத்துக்காகவும் எல்லாமே யோசிக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக பண்ணிவிட்டு இப்படி சாதாரணமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, பட் ஏன் என்ன மட்டும் இவ்வளோ நோகடிக்கிறாருன்னு தெரியலையே, வெண்ணிலான்ற ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்தது தான் என் தப்பு, என் வாழ்க்கையை வந்துட்டு நானே கெடுத்துக்கிட்டேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி,
நான் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராமல் இருந்ததுன்னா என் லைஃப் எப்பவும் போல் சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். கங்கா உடனே கேட்பாங்க, என்னக்கா வேறு என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அக்கா இல்லைக்கா சாரிக்கா, நான் மாமாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். எப்படி இவருக்குள்ளே இந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் வந்துச்சு, ஆக்டிங் ஸ்கில்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு, அது எப்படின்னு தான் வந்துட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரன் கிண்டல் பண்ணுவார், உங்கள் அக்கா கிட்டே நடித்து எனக்கு ஆக்டிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு காவேரி, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலை. உடனே கங்கா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாங்க. ஸோ 4 பேருமே அந்த இடத்துல சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு யமுனாவே நிவினே காட்டுவாங்க. யமுனா வந்துட்டு பயங்கர சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா நிவின் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு யமுனாவை வாய் திறந்து வந்துட்டு யமுனா வான்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நிவினோட சீன்ஸ் வந்துட்டு டிவியில் காமிக்க வந்துட்டு நிவினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதுவும் டாப் 10ல் வந்துட்டு நம்பர் 1 குமரனை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணணும். ஆர்வக்கோளால் அவசரத்தில் போய் யமுனா வந்துட்டு ஹேக் பண்ணிடுவார் நிவின். அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மெமரபுளாக நினச்சி யமுனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு நிவின் ரியலைஸ் பண்ணதுமே வந்துட்டு தட்டி விட்டுருவாங்க யமுனாவை. பட் ஸ்டில் வந்துட்டு யமுனாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸில் தான் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த 3 பேருமே வந்துட்டு 3 பேரையுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு 2 டேஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு ராகினிக்கு வயிறறிய ஆரம்பிச்சிரும். ராகினி உடனே காவேரியை கூப்பிடுவாங்க, என்ன காவேரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எப்படி தான் வந்துட்டு சகிச்சிட்ருக்கியோ தெரியல, விஜய் பார்த்து இல்லை வெண்ணிலாவுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விட்றாருன்னு, நீ ஒரு பக்கம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ற, உன் ஆள் ஒரு பக்கம் சாப்பாடு ஊட்டி விட்றாரு, உங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது, லாயர் ஆல்ரெடி வந்துட்டு 2 டைம் வந்துட்டு போயிட்டாரு, 3வது வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு சம்மன் அனுப்புறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, டிவோர்ஸ்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாமே விஜய் உங்ககிட்டருந்து ஏன் மறைக்கிறா தெரியுமா, அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும்தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கான்ட்ராக்ட்னு நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க, ஏதோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏன் கான்ட்ராக்டுன்ற வார்த்தையை சொன்னால் இவ்வளோ பயப்படுறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ராகினி நினச்சிட்டு இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், கான்ட்ராக்ட்னு சொன்னாலே வந்துட்டு இவளுக்கு கை காலெல்லாம் உதறது, என்ன விஷயம்னுட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நீ ஏற்கனவே வந்துட்டு நான் சொன்னது தான், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி நீ ரெடியாரு, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான எல்லா நேரமும் வந்துட்டு கைக்கூடி வரதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி என்னை குழப்புறது, இதெல்லாம் உனக்கு என்ன தான் சந்தோஷம் கிடைக்குதோ தெரியல, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது, முடிஞ்சால் வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வருமே தவிர நான் இதுக்கிட்ட இந்த வீட்டை விட்டு போகணும், நான் தாண்டி இந்த வீட்டுக்கே எஜமானி, பார்த்த இல்லை தாத்தா என்னை எந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்காருன்னு, இந்த வீட்டுக்கே எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக ரிப்ளை பண்ணிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி யோசிப்பாங்க, பேசாமல் இந்த வெண்ணிலா கிட்டே போய் எதையாவது ஒன்று பேசி குழப்பி விட்டு அவளை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு விஜய்கிட்ட பேச வைப்போமா, ஏன்னா வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு வெண்ணிலா காதில் நாசுக்காக போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக வெண்ணிலா ஏதாவது விஜயை கேட்பா, அட்லீஸ்ட் ரியாக்ஷன்ஸ்லையாவது ஆக்ஷன்ஸ்லையாவது விஜயை கேட்கும்போது அவளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இஷ்யூ வரும்போது மெடிக்கல் இஷ்யூ ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான சூழ்நிலை வரும், அப்போ நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க ரூமுக்கு போவாங்க. வெண்ணிலா கிட்ட போனதுமே வந்துட்டு வெண்ணிலா இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு ஏன் பயப்படுறீங்க வெண்ணிலா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், ஆசிரமத்துலேருந்தே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நான் தானே, எல்லாருக்கிட்டையும் சொல்லி நீங்கள் அவங்கள அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தேன், இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் விஜய் மூலியமாக கிடைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் தான், நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், விஜய்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசமாகவும் இவ்வளோ அன்பாகவும் உருகிக்கிட்டு இருக்கீங்களே, விஜயோட ஞாபகத்தில் மட்டும்தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, பட் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலா அப்படியே பயந்த மாதிரி முழிச்சு கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி உள்ளே வந்துடுவாங்க. ஏய் என்னடி நீ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, வெண்ணிலா கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருந்தா, ஏன் அவங்க இப்போ அழுகுறாங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உண்மைதான் காவேரி சொன்னேன், உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், அதுக்கு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது சென்ஸ் இருக்கா, அவங்களே வந்துட்டு மெடிக்கல் இஷ்யூவில் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ எமர்ஜென்சி கண்டிஷனில் இங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அவங்கக்கிட்ட எதாவது சொன்னேன்னா அவங்க வருத்தப்பட்டு திரும்பி வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதிகமாக கொடுக்குற சூழ்நிலையோ இல்லை கிரிட்டிக்கலாக போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுதா, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, எங்கள் மேலே இருக்க கோவத்தை வெண்ணிலா மேலே வந்துட்டு காட்டணும்னு நினச்சேன், நான் விஜய்கிட்ட டேரெக்டாக போய் சொல்லி உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கே தெரியும் வெண்ணிலாக்கு ஒன்றுனா விஜய் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாருன்னு, மரியாதையாக நடந்துக்கோ, இந்த ரூம்குள்ளேயே நீ இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ நடத்த நீ பிளான் பண்ணுறதெல்லாம் நடக்கும்னு மட்டும் நினைக்காது காவேரி, உன் டைம் முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராகினி போயிடுவாங்க. உடனே காவேரி வந்து வெண்ணிலாவை சமாதானப்படுத்துவாங்க. நீங்கள் இனிமேல் அவ கூட பேசாதீங்க, அவங்க வந்துட்டு பேட் கேர்ளு, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய், உங்ககிட்ட வந்துட்டு தப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க, விஜய் எப்போவுமே உங்களுக்காக தான் இருப்பார்,
விஜய் ரொம்ப நல்லவர், நீங்கள் விஜயெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலாவும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சாப்பிட்டீங்களா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெண்ணிலாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா அவரோட ரூமில் கபோர்ட்லேருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை இழுத்து கிழிச்சு வெளியில் போட்டுடலாம் அல்லது வெளியில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்றக்காக அவசரமாக வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை தேடிட்டு இருப்பார். கரெக்டாக காவேரி அந்த வழியாக போய் தாத்தாவை நோட் பண்ணிடுவாங்க. தாத்தாவை நோட் பண்ணதுமே தாத்தாவோட கையில் அந்த பேப்பர்ஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுத்து கையில் வச்சுருப்பார் அந்த ப்ளூ கலர் ஃபைலில். உடனே காவேரியை பார்த்ததுமே தாத்தா ரொம்ப பதட்டப்பட்டு அந்த ஃபைலை உள்ளுக்குள்ளே வச்சுருவாங்க. அப்போ காவேரிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும். இவர் என்னத்தை எடுக்கிறாருன்னு தெரியலையே, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்மளை பார்த்தது ஏன் மறைச்சி வைக்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என்ன பேப்பர்ஸாக இருக்கும், ஒருவேளை ராகினி சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவள் சொன்னால தாத்தா தான் வந்துட்டு விஜய்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காரு என்னையும் விஜயும் பிரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு வேளை விஜய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது தான் இவர் மறைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி நம்ம அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த பேப்பர்ஸ் என்னங்கிறத எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு காவேரியும் கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை உள்ளே வச்சுட்டு அவரும் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுவார். காவேரி வேறு பார்த்தாலும் பார்த்துருப்பா, வேண்டாம் இப்போதைக்கு நம்ம அந்த பேப்பர்ஸ் எடுக்கவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தாத்தா வெளியில் கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி கரெக்டாக வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்து பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. கான்ட்ராக்ட் பேப்பரா, நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண பேப்பரு, தாத்தாலேருந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு இப்போ தாத்தா ஏன் இதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு, ஒருவேளை விஜய் சொல்லி தான் இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்துட்டு உள்ளே வச்சுருப்பாரோ, அப்போ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காருனா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்க தானே செய்யுது. அவர் எதுக்கோ வந்துட்டு இது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இன்னும் கிழிச்சு போடாமல் எதுவுமே பண்ணாமல் இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. அதை பத்தாததுக்கு லாயர் வேறு வந்து போயிட்டுருக்காரு. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இது முக்கியமான ரீசனாக காமிச்சு கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாரோ என்னமோ தெரியலையே. கடவுளே, இது எனக்கு ஏன் இந்த மாதிரி சோதனையெல்லாம் நடக்குது, இவர் இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தி டிவோர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, என்னை விட்டு போன்னு சொன்னால் நானே போயிடுவேன், நானே அவர்கிட்ட போய் சொல்ல தான் போகிறேன், அவருக்கு தேவை டிவோர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி வேகமாக விஜய் வெளியில் உட்காந்துருப்பார். எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கல, உங்களுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு தெரியும் நல்லாவே, நீங்கள் எதுக்கு லாயர்லாம் அவரை வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்போவே இந்த செகண்டே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் கிளம்பிடுவேன், உங்கள் கூட சேர்ந்து அப்படியெல்லாம் பிடிக்காத லைஃப் வாழணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் மனசுக்குள்ளே நினைப்பார், இவளுக்கு என்ன பைத்தியமா, இந்த ஆர்வக்குள்ளாருக்கு என்ன ஆச்சு, நம்ம இவளுக்காக என்னென்னமோ யோசிச்சுட்டு லாயர்லாம் வர வச்சு கம்பெனி ஷேரிங்கில் 50-50% பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தா, அது போக நம்ம சொத்தெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக இவளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, இந்த லூஸ் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காள், யாரோ இவளை ஏதோ குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவரும் மனசுக்குள்ளே நினைப்பார், சரி இப்போதைக்கு இதை வந்து இவகிட்ட சொல்ல வேண்டாம், இந்த ஆர்வக்குள்ளார் இப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் டென்ஷன்லேயே விடுவோம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ஏதாவது தப்பாக உளறிட்டு இருக்காத, எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிடுவார். உடனே காவேரி யோசிப்பாங்க, என்னோடய எமோஷனை பற்றி இவருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல, இப்படி டிவோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சும் அதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் அலட்சியமாக எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறேன்றாரு, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டில் இருந்தே தான் ஆகணுமா, இவ்வளோ தூரம் என்னை கேவலப்படுத்துகிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து பேசுகிறாரு, என்னென்னே புரியலையே, எனக்கு ஒரே புரியாத புதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க.